இஸ்லாம் திரு அருணன் தாமதமா வரவங்கிட்ட கோச்சிக்காதீங்க. இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான சூழ்நிலை என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய மோதல், அந்த மேடையிலே எதிரொலிச்ச மோதல் அப்படின்றது கட்சியுடைய எதிர்கால நலனுக்கானதா இல்ல அதிகாரத்தை விட்டு கொடுக்க தயாராக இல்லை அப்படின்றதுடைய கருத்தா? கம்யூனிஸ்ட் இயக்கம் பற்றி சொன்ன ஒரு விஷயத்தை அதுல நான் ஒரு கருத்தை, ஒரு வரலாற்று உண்மையை பதிவு செய்ய விரும்புறேன். கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்குள்ள சித்தாந்த போராட்டம் என்பது 1957 நடந்து வந்தது. அது எதை பத்தினா, இந்திய அரசினுடைய தன்மையை பற்றி நிர்ணயிப்பதில்லை. அப்படி நிர்ணயிச்சு அதன்பால் எத்தகைய அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்கிற விவகாரம் உள்கட்சி விவாதமாக, சித்தாந்த போராட்டமாக ஒரு கட்டத்தில் அதெல்லாம் அந்த ஆவணங்கள்லாம் வெளியிடவும் பட்டது. அது ஒரு கட்டத்துல ஒரு முற்றி 1962 அல்ல 1964 தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உதயமானது என்பதை மட்டும் நான் பதிவு செய்றேன். இப்ப பாமக விஷயத்துக்கு வருவோம். அதுல அந்த பொதுக்குழு கூட்ட வீடியோக்கள் எல்லாம் முழுமையா வந்திருக்கு. எனக்கு இது முதல்ல ஆச்சரியமா இருந்துச்சு. பொதுக்குழு கூட்டத்துக்குள்ள எல்லாம் எல்லா ஊடகக்காரர்களையும் விட்டு அவங்க முழுக்க அவர்களுக்கு பதிவு பண்ணி இன்னைக்கு ஒரு விவாதம் நடத்துற நிலைமை இது எப்படி நடக்குது எனக்கு புரியல. பரவாயில்ல, உள்ள நடப்பது கூட உடனடியா வெளியே தெரியட்டும். ஒரு கட்டத்துக்கு பிறகு தெரிஞ்சா ஜனநாயக முயற்சின்னு பார்க்க மாட்டீங்களா? இல்ல அதான் சொல்ல வரேன். இது ஒரு புது வகையான ஜனநாயகம் வச்சுக்கோமே. ஆனா பாருங்க, இப்ப நாளுக்கு நாள் பொழிவு பெறணும், அது எல்லா முயற்சியும் எடுப்போம், அவ்வளவுதான். இல்ல சொல்றேன், அப்ப இயல்பா அந்த கட்சி விஷயங்களை பூரா பொது வெளியில பேச வேண்டிய போகுது இல்ல. அப்ப இதுதான் அதுல உள்ள சிக்கல். ஒரு உள்கட்சியில நடக்க வேண்டிய ஒரு விவாதத்தை வெளியில நீங்க விடும்போது கண்டிப்பாக வெளியில நம்மை போன்றவங்க, அந்த கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க பேச வேண்டிய ஒரு சூழல் என்பது உருவாகுது. அது அந்த கட்சிக்கு நல்லதா இல்லையாங்கிறது அவங்க முடிவு பண்ணட்டும். இப்ப இதுவே முதல்ல எனக்கு ரொம்ப வினோதமா இருந்துச்சு, அதுக்காக சொல்ல வரேன். அடுத்த பாயிண்ட் அந்த பேசுங்க நண்பர்கள்லாம் அப்ப கடைசியா பேசின நம்ம ராம்கி கூட ரொம்பவும் கூட்டணி பத்தி எல்லாம் ரொம்ப விரிவா பேசிட்டு இருந்தாரு, அப்படி இப்படி என்ன இதுன்னு. பட் எனக்கு அதை பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயம் தெளிவா இருந்துச்சு. ஒண்ணு, ஒரு புதிய நியமனம் அந்த பாமகவுடைய இளைஞர் அணிக்கு அறிவிக்க போறாரு ராமதாஸ். இதை அன்புமணி ராமதாஸ் நன்கு அறிவார். அது தெரிஞ்சு அதுக்கு தான் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றே அவர் வந்தார் என்று எனக்கு முதல்ல பட்டுச்சு. ஏன்னா இவர் எப்படி நைசா சொல்றாரு பாருங்க, நான் இவரை நியமிக்கிறேன், அவர் தலைவருக்கு உதவியாக இருப்பார் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்றது. எனக்கு உதவியா இருக்க மாட்டாரு, உபத்திரமா தான் இருப்பான்னு ஏற்கனவே மகன் சொல்லி இருக்காது தானே அர்த்தம். அப்ப பொதுக்குழுல உடனே டக்குன்ற அவர் எதிர்வினையாற்ற, எனக்கா உதவியா கிட்டத்தட்ட ஐயா வேணாம் ஐயா உதவி எல்லாம் இருக்காது, உபத்திரமா அந்த தொழில் உடன்படி எல்லாத்தையும் பழையபடி எடுத்து பாருங்க. அப்ப அவருக்கு அப்பவே தெரியும். அப்ப இது உடல்மொழி அவ்வளவு அர்த்தத்தை கற்பிக்குதா நமக்கு? இல்ல கண்டிப்பா. ஏன்னு கேளுங்க, உங்க கூட நண்பர்கள் சொன்னாங்கல்ல, ஐயா முதல்லயே அன்புமணி இதெல்லாம் பேசி இருக்க வேண்டாமான்னு. பேசாமலாங்க இருந்திருப்பாரு. பல மாதங்களாக அந்த பொறுப்பு என்பது காலியா கிடக்குது. ஜி.கே. மணி ஐயாவுடைய புதல்வர் அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி இயக்கத்துல இளைஞர் அணி தலைவர் என்பது மிக முக்கியமான பொறுப்பு. ஊடகங்கள்லாம் சொல்லுது. அது முதல் கட்டம். அடுத்த கட்டம் கட்சி தலைவர் தான். அப்படித்தானே அன்புமணி வந்தாரு. அப்ப அது முக்கியமான பதவி. அந்த பதவி நிரப்பப்படாம இருக்கு. அதை நான் பொதுக்குழுவில் நிரப்ப போறேன் என்று ராமதாஸ் ஐயா சொல்லியிருப்பார்ல அன்புமணி கிட்டே. அவர் தலைவர், கட்சி தலைவர் அவர் தான். நீங்க சரியா குறிப்பிட்டாங்க, எங்கள் நிறுவனர் தான். அப்ப அவர் சொல்ல போறாரு, தான் எதிர்க்கணும் என்கிற முடிவோடு வந்தார். என்னுடைய மதிப்பீட்டை சொல்றேன். அதனாலதான் அவர் இப்படி உதவி செய்வான்னு சொன்ன எனக்கா அது வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிச்சு அந்த வார்த்தைகள்லாம் சொல்றாரு. 2 பாயிண்ட் சொல்றாரு. 4 மாசத்துக்கு முன்னாடி தான் கட்சிக்கு வந்தவர். அப்புறம் குடும்பத்திலிருந்து இன்னொருத்தரா, இந்த 2 அம்சங்களையும் சொல்லி வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவிச்சு அவர் முன்கூட்டியே தயாரிப்போடு வந்தார் என்பதற்கு கடைசியா நன்றி தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அவசரமா இந்த விஷயத்தை சொல்லணும்னு ஜி.கே. மணி ஐயாட்ட மைக்க வாங்கி தெளிவா அறிவிக்கிறாரு. நான் பனையூர்ல என்னை சந்தியுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. போன் நம்பரு ஒண்ணு பின்னாடி இருந்து ஒருத்தர் ஓடியாகிறாரு. அவர் கையில ரெடியா வச்சிருக்காரு. தொலைபேசி சொல்றாரு. உடனே அதை பூரா வாசிக்கிறாரு.
அவர் குறித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. இது என்னங்க அர்த்தம் இதெல்லாம்? அது இதெல்லாம் ஏதோ தெரியாம இதெல்லாம் நடந்துருச்சு என்று நான் நினைக்கல. இது ஒரு அதிகார போட்டி. இங்கே நண்பர்கள் சொன்னது போல ஒரு அம்சம். ஒரு அதிகார போட்டி என்பது நடந்துகிட்டு இருந்திருக்கு. அது வெளிப்படையாக இன்றைக்கு வெடிச்சிருக்கு பொதுக்குழுல. இதுதான் என்னுடைய பார்வை. அதுக்கு காரணம் என்ன? அப்ப புதிய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அதே குடும்பத்திலிருந்து ராமதாஸ் ஐயாவுடைய பேரன் இளைஞர் படை இளைஞர்களுடைய தலைவர் என்றால் நிச்சயமாக எதிர்காலத்தில் அவர் இன்னொரு அரசியல் அதிகார மையமாக உருவாவார். அது தன்னுடைய தலைமை பதவிக்கு மிகப்பெரிய இடையூறாக இருக்கும் என்கிற ஒரு தெளிவான முடிவோடுதான் அதை எதிர்க்க துணிந்திருக்கிறார் என்பது என்னுடைய மதிப்பீடு. அப்ப கட்சி நலனுக்காக வாரிசு அரசியல் வேண்டாம் அப்படின்றதுக்காக அவருடைய எதிர்ப்பு இல்லையா? ஏங்க இதைத்தான் எல்லாரும் தெரியுங்க. அவரே எப்படி வந்தான்னு சொல்லி நண்பர்கள் 2 பாயிண்ட் சொன்னீங்க. சியாமையா எது எட்டோடு எப்படி ஆரம்பிச்சாருன்னு கவனிச்சீங்களா? 1989 பாமக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராமதாஸ் ஐயா எப்படி சொல்லி ஆரம்பிச்சாரு? ஏன்னா நான் அந்த காலத்திலேயே அந்த இயக்கத்தின் மீது நான் ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன். வட மாநிலங்கள்ல ஒரு சமூக நீதி இயக்கமாக வரும் என்று அந்த நம்பிக்கை பொய்த்து போச்சு, அது வேற விஷயம். பட் அவர் பெரியாருடைய நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு ஆயிரம் பாமக தொண்டர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. அதையும் நான் பதிவு பண்ண அவங்க தரப்புல பிரதிநிதி இல்ல, அது நான் சொல்ல விரும்புறேன். இல்ல அதுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன், அப்படியாப்பட்டவர் பெரியார் விழாவை கொண்டாடி என்னெல்லாம் வச்சு பேச வச்சாரு. உதாரணத்துக்கு சொல்ல வர அந்த மாதிரி இருந்தவர். ஆனால் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய அறிவிப்புக்கு முரணாக புதல்வரை தலைவராக்கினாரு. தனது அறிவிப்புக்கு என்னுடைய குடும்பத்தார் யாரும் சட்டமன்றம் போக மாட்டார்கள், நாடாளுமன்றம் போக மாட்டார்கள், அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்கிற அந்த முடிவுக்கு மாறாக தன்னுடைய புதல்வரை எம்பி ஆக்கினாரு. அப்புறம் அமைச்சர் ஆக்கினாரு. இப்ப மருமகளை பழையபடி எம்பி தேர்தலில் நிப்பாட்டினாரு. அப்ப இதெல்லாம் நடக்கும் பொழுது இயல்பாக அது குடும்ப அரசியல் என்கிற இது வரும். அப்பெல்லாம் அது வரைக்கும் இது குடும்ப அரசியல் தெரியாத அன்புமணி ராமதாஸ் நியமிச்சாலும் அவரு இப்ப மட்டும் தெரியுமா அவருக்கு? அதுக்காக ஏற்கிறான்னு சொன்னா இதெல்லாம் ஏற்கக்கூடியதா இருக்கு. அதுக்கு சொல்ல வர்றேன். கட்சி பொறுப்புக்கு அவரை நியமிச்சாலும் மக்கள் தானே அவர் எம்பி ஆக்குனாங்க, தருமபுரி எம்பி ஆக்குனாங்க, அவர் தானே நாடாளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க. அது எப்படி வாரிசு? நான் ஏற்கனவே இந்த வாரிசு அரசியல நான் என்ன பொறுத்தவரை இந்த கட்சியும் பொதுவா மக்கள் ஏற்றுக்கொண்டா அதுக்குள்ள போய் பெரிய பிரயோஜனம் இல்லை என்றுதான் நாங்க பொதுவா சொல்லிட்டு வரோம். அதுல நான் சொல்ல வர்றது, அன்புமணி ராமதாஸ் வாரிசு அரசியலை எதிர்ப்பதற்காக இந்த நியமனத்தை எதிர்த்தாரான்னு கேட்டீங்கல்ல, அது நியாயமான வாதம் அல்ல. அதுக்காக சொல்ல வர்றேன். இவரே அப்படித்தான் அவரு வரட்டும்னு இருக்க வேண்டியதானே. இங்க என்ன சிக்கல் வருதுன்னா, குடும்பத்திலிருந்து ஒருவர் வருகிறார் என்றதல்ல, தனக்கு எதிராக ஒருவர் கொண்டிருக்கிறார் அல்லது விடுவார் என்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக எதிர்த்தார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இதை விட மிக முக்கியமான அம்சம், இப்ப இங்க கருத்துக்கள்லாம் நான் வெளியும் பார்க்கிறேன். குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், ராமதாஸ் ஐயா இப்படி பண்ணலாமா அப்படின்னு. அதுக்குதான் இந்த வரலாறு சொன்னேன். ஏற்கனவே இதெல்லாம் நடந்திருக்குன்னு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பாஜக தலைமை, தமிழ்நாடு பாஜக தலைமை குடும்ப அரசியல கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைமை தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்குதான் ரொம்ப கவலையா இருந்துச்சு. தன்னுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக அதுல இந்த மாதிரி ராமதாஸ் ஐயா பெரியவர் தன்னுடைய பேரணியும் கொண்டு வர்றாரு. ஆகவே பாஜக அதை கடுமையாக எதிர்க்கும். எங்க எதிர்த்து இது ரொம்ப அநியாயம் என்று பழையபடி தன்னைத்தானே வளைத்துக் கொண்ட சாட்டை எடுத்து விடுவாரு அண்ணாமலை என்று கூட எனக்கு கொஞ்சம் பதட்டமா கவலையா இருந்துச்சு. நல்ல வேலைக்கு அப்படி எல்லாம் இல்ல. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, கருத்து மோதல் இல்லையா, அந்த மேடையில நடந்ததெல்லாம் கருத்து பரிமாற்றம் பாருங்க. சூப்பரான ஒரு வார்த்தையா இப்பதான் கேட்டு வர்றேன். ஒரு நிருபர் கேட்கிறாரு, என்னையா பாமக மேடையில பெரியவர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கு இடையில கருத்து மோதல்? கருத்து மோதல் இல்லையா, கருத்து பரிமாற்றம் தாயா. அது எனக்கு ஒரு பெரிய கவலை நீங்கிச்சு. அது மீண்டும் அப்படி எல்லாம் சாட்டையெல்லாம் எடுக்க மாட்டாரு. எனக்கு என்ன இது இப்படி திமுக பற்றி வரும்போது குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் என்று தீவிரமா பேசிய பாஜக தலைமை, அதே போல அதிமுக தலைமையுடைய எதிர்வினை என்ன எனக்கு தெரியல. அவங்க இதை பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல. ராமதாஸ் ஐயாவுடைய இந்த அறிவிப்பு மீண்டும் சொந்த பேரனை இளைஞர் பிரிவினுடைய தலைவராக ஆக்குவது பற்றி அவங்களுடைய கருத்து என்ன? அதைத்தான் அறியாவதாக இருக்கேன். இவரு அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டாரு. திரு தராசிஷாம்,
அன்புமணி ராமதாஸ் இந்த நகர்வை தனக்கு பலன் கருதுறாரா, பலவீனம் அப்படின்னு கருதுறாரா? அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணம் முகுந்துடைய நியமனத்துக்கு பின்னாடி எதிர்கால ஒரு அரசியல் கணக்கீடு இருக்கா? எதிர்கால அரசியல் கணக்கீடு இருக்கிறது, அரசியல் அச்சம் இருக்கு. அது அருண் சார் சொல்றதும் சரிதான், ராம்கி சொல்றதுலயும் அதுல நான் பெரிதும் உடன்படுறேன். ஒரே ஒரு டேட்டா தான், ஒரு கிளாரிட்டி சேக் நான் சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சி 1991 ஒரு எம்எல்ஏ பண்ருட்டியார் யானை சின்னம் தான். 96 4 எம்எல்ஏ, 4 எம்எல்ஏ வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி கூட்டு. அவர் 2001 அதிமுக கூட்டணியில் அவங்க 20 எம்எல்ஏ, அதான் அவங்களோட ஹையஸ்ட் மேக்சிமம். 2006 திமுக கூட்டணியில் அவங்க 18 எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏ எதில் போச்சுன்னா விருதாச்சலம் விஜயகாந்த். அப்போ 19 எம்எல்ஏ நீங்க வச்சுக்க வேண்டியதுதான். அப்போ திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு இடையில வந்து பாமகவை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ரெண்டு கூட்டணியும் அவங்களுக்கு ஒன்று தான். காரணம் வந்து ஒன்றுக்கு ஒன்று சப்ளிமெண்ட்ரியாகவும் காம்ப்ளிமெண்ட்ரியாகவும் அந்த ஓட்டு வங்கி அமையுது. அப்போ உண்மையிலே அன்புமணி இதை பற்றி பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாம் என்று நினைத்தால் டாக்டரே என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் கூட்டணியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றாங்க. அப்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா தலைவருக்கு என்ன பவர் இருக்கு? கூட்டணியை வந்து நிறுவனரே பார்த்துக்குவாரு அப்படின்னா தலைவர் சும்மா தான் இருக்கணும். அப்போ அந்த அச்சம் வரும். நம்மளே வந்து டம்மி பீஸ் ஆக்க பார்க்குறாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. அருண் சொன்ன மாதிரி இதை பற்றி எல்லாம் பேசியிருப்பாங்க, அது எப்படி பேசாமல் இருந்திருப்பாங்க. பகிரங்கமாக இன்றைக்கு வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டது? மீடியாக்கள் மூலமா. மீடியாக்களை அலோவ் பண்ணது யாரு? நிச்சயமா கட்சி தலைமை தானே. தலைமை அலோவ் பண்ணாமல் மீடியா போயிருக்க முடியாது இல்லையா? எந்த பொதுக்குழுவுக்கும் நான் சொல்றேன். பொதுக்கூட்டம்னா அது வேற விஷயம். அப்போ இது எல்லாமே வந்து இப்படி பகிரங்கமா வரணும்னு அப்படி சொல்லும்போது, அப்படி நீங்க சொல்றபடி பார்த்தா இன்னைக்கு மீடியா உள்ள விட்டது அன்புமணி தான் அப்படின்னா அதிகாரம் அவர்கிட்ட தானே இருக்கு. மீடியாவை உள்ள விட்டது அன்புமணி அல்லது கட்சி தலைமைன்னு வச்சுக்கிட்டா டாக்டரையே அதுக்கு எதிர்வினையாற்றுறாங்க. எப்படின்னா கட்சி என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு.